வெல்கம் பேக். இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ஹேமாவோடைய கிச்சனில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸாக எடுத்து வந்து வச்சுருக்கோம். இன்றைக்கி ஹேமா கிச்சனில் நம்ம என்ன குக் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரே ஈகராக இருந்திருப்பீங்க. அவங்க கிச்சனில் இருந்த கொஞ்சம் காய்கறி எடுத்துருக்கேன், கொஞ்சம் ஃப்ளார்ஸ் கொஞ்சம் அப்படி இருந்தது. பார்த்தா மேஜராக கொஞ்சம் கம்பு மாவு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. அந்த கம்பு மாவை வச்சு ஒரு ஸ்பெஷல் டிஷ் ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். ஹேமா, முதல்ல வந்துட்டு இந்த காய்கறியில் நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்கலாமா? ஓகே, குட். ஒரு தட்டு ஒன்று. இப்போ வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம். அடுத்தது வந்துட்டு இந்த காய்கறியெல்லாம் வந்துட்டு ஒரு கடாயை வச்சு வதக்க போகிறோம். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் தாளிப்பு பண்ண போகிறோம். யூஸ்வலாக நீங்கள் வந்துட்டு இண்டக்ஷனில் தான் சமைப்பீங்களா அம்மா? ஆமாம், இண்டக்ஷனை கேஸை மாற்றி இது பண்ணுவோம். கேஸ் தீர்ந்துட்டுனாக்கா இண்டக்ஷன்.
இண்டக்ஷன். இன்னும் குயிக்காக ஆகுன்றதுனால இதாகும். ஓகே ஓகே குட். எண்ணெய் காய வச்சுட்டோம். கடுகு கொஞ்சம் போடுறோம். கடுகு போட்டதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, பெருங்காயம் டப்பா கொஞ்சம் பெருங்காயம் எடுங்க. ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். கொஞ்சோண்டு கொடுங்க. கருவேப்பிலை போட்டிருக்கு. இப்போ கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம், இவ்வளோ பொடியாக தான் நறுக்கணுமா? கொஞ்சம் பெருசாக நறுக்கலாமா வெங்காயம் எல்லாம்? இது வந்து இந்த சும்மா ஒரு போட்டுட்டு வதக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறேன். நான் வந்து பண்ண போகிறத பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பு மாவு வச்சு இந்த காய்கறியெல்லாம் வச்சுட்டு ஒரு காய்கறி கம்பு அடை பண்ண போகிறேன். ஓகே. வெங்காயம் பொடியாக தான் நறுக்கணும். பொடியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடை சுடுறதுக்கு நல்லாயிருக்கும். பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடை சுடுறதுக்கு நல்லா இருக்காது. குக் ஆகிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆயிலில் வதக்கிட்டிங்கன்னா உடனடியாக குக் ஆகிடும். இங்கே வதக்காமல் இதை டேரெக்டாக கூட நீங்கள் போடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கூட நீங்கள் மாவில் மிக்ஸ் பண்ணி போடலாம். கேரட் போட்டிருக்கோம். உருளைக்கிழங்கு, வேற வெஜிடபிள்ஸ் எல்லாமும் போடலாம். ஏமா வந்து இப்போ வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் அப்படியே எடுத்து வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி போடலாம். எஸ்பெஷலி பீன்ஸ் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுத்தா கண்டிப்பாக மிக்ஸ் வெஜிடபிள்ஸ் இல்லையா? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸாக கொடுத்தா சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி கொடுத்தாக்கா அது ஹீட். கண்டிப்பாக ஜென்ரலாக வந்துட்டு குழந்தைங்க வந்து காய்கறி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுவாங்க. ஆமாம். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. உங்களுக்கும் குழந்தைங்க காய்கறி சாப்பிட்லன்ற ஒரு உணர்வு இருக்காது. கொத்தமல்லி போட்டிருக்கேன். சால்ட் லைட்டாக வந்துட்டு உப்பு போடுறோம். காய்க்கு உண்டான உப்பு மட்டும் இது போடுறது. இந்த இதுக்கு தேவையான உப்பு மட்டும் இதாக அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. நல்லா வதக்கிட்டோம். காய்கறிலாம் நல்லா வதக்கிட்டோம். அடுத்தது வந்து பேட்டரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்குள்ளே இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும்.